41 பேர் உயிரை பலி வாங்கியவர் தான் விஜய். ஆனால் ஜனநாயகத்தை பற்றி பேசும்பொழுது நீங்கள் ஆல்ரெடி எனக்கு வேண்டாம், நான் வந்து அவ்வளோ பெரிய தொகையை வாங்கி கொண்டிருந்த ஒரு நடிகன் என்னுடைய வருவாயை விட்டு வந்தேன்னு சொன்னீங்க. இந்த ஜனநாயகன் படத்து வருவாயை நீங்கள் விட்டுட்டு போங்க. இசையமைத்தது வந்து ஏஆர் ரஹ்மான் அவர்கள். ஆனால் சமீபத்தில் அவர் வந்து சாவா படத்தை நோக்கி இது வந்து ஒரு பிரிவினைவாதத்தை வந்து வெளிப்படுத்துகிற படமாக இருக்குது. அதில் முக்கியமான கோர் வந்து வீரம் அப்படின்றத மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். மற்றபடி அந்த படம் வந்து ஒரு பிரிவினைவாதமான படம் தான். ஏஆர் ரஹ்மான் அவர்கள் தெரிந்தே தான் அவர் வந்து ஒரு இசையமைத்திருக்கிறார். அவர் வந்து ஒரு கமர்ஷியலாக நான் ஒரு சினிமா இசையமைப்பாளன் என்ற முறையில் இசையமைத்து விட்டு இன்றைக்கு அதுக்கு வந்து கருத்து தெரிவிப்பது என்பது என்னை பொறுத்தவரை தவறான ஒரு விஷயம். ஏன்னா அன்னைக்கே இது தெரிஞ்சுன்னா நம்ம இசையமைக்க மாட்டேன், நீ யார்ட்டையாவது போய்க்கோன்னு சொல்லியிருக்கலாம். ரிப்போர்ட்ஸ் நவ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அதிமுகவின் சிறுபான்மையினர் நலப்பிரிவின் துணை செயலாளர் திருமதி ஃபாத்திமா அலி அவர்கள். வணக்கம். வணக்கம். விஜயருடைய கட்சியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு பக்கத்தில் அவருக்கு வந்து அவருடைய படத்தை ரிலீஸ் பண்ண முடியல அப்படின்றதும், இன்னொரு பக்கம் கரூர் சம்பவத்துக்காக சிபிஐ விசாரணைக்கு 2 முறை போயிட்டார். இதுக்கு மேலே அவர் வர வேண்டிய தேவை இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு அந்த ஜனநாயகன் படத்துடைய சென்சருக்கான விசாரணை வந்து வருது. இதில் முழுக்க மத்திய அரசு பண்ணுற அரசியல் தான் இருக்குது. என்டிஏ கூட்டணிக்குள்ள விஜய் அவர்களை கொண்டு வரதுக்கு மட்டும்தான் இந்த சென்சரில் பிரச்சனை கொடுக்கறது, இந்த மாதிரியான அழுத்தங்கள் விஜய்க்கு கொடுக்கப்படுது. என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் என்டிஏ கூட்டணிக்கு வரல, எனக்கு அதை பற்றி எனக்கு தெரியாது. ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷியாக நான் சொல்கிறது என்னென்னா, 41 பேர் உயிரை பலி வாங்கியவர் தான் விஜய். அதில் எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஃப்ரம் த டே ஒன் அந்த இன்சிடென்ட் நடந்ததுலேருந்து இன்னி வரைக்கும் நான் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு தலைவன் என்பவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அவருக்கு கொஞ்சம் கூட தகுதி கிடையாது. அவர் தனக்கு பின்னால் வர அந்த அட்ராக்டிவாக வர கூட்டத்தை வந்து தன்னோட மாற்ற முடியும் அப்படின்னு நினச்சிருக்காரே ஒழிய அது மிகவும் தவறு என்பது அவருக்கும் தெரியும். ஆனால் அந்த கூட்டத்தை வச்சு இவர் ஜனநாயகம் படம் எடுத்தார்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் நிரூபிக்கப்பட்டால் இது கண்டிப்பாக ஒரு கொலை முயற்சியாக தான் நான் சொல்லுவேனே ஒழிய அந்த விஷயங்களை வந்து இது சாதாரண விஷயமா நான் சொல்ல மாட்டேன். இன்னொன்று, சிபிஐ கிட்ட வாங்கன்னு சொல்லி மத்திய அரசாங்கம் இவங்களை கூப்பிடல, இவங்களே தான் சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லி போனாங்க. ஸோ இதில் வந்து யாருமே வந்து தவறு செய்ய, இவங்க தான் சிபிஐ விசாரணைக்கு போகணுன்னாங்க. அப்போ சிபிஐக்கு விசாரணைக்கு கூப்பிட்டுருக்காங்க. இன்னொன்று, இவர்களாகவே அவன் மேலே ஒரு சிம்பத்தி கொண்டு வரணும், விஜய் அவர்கள் மீது ஒரு சிம்பத்தி வரணுன்ற காரணத்துக்காக விஜய் வந்து வருத்தமாக இருக்கிறார், விஜய் இப்படி இருக்க, ஏங்க நீங்கள் தானேங்க போனீங்க சிபிஐக்கு, இங்கே ஃபேஸ் பண்ண முடியாது, மக்களுடைய கொந்தளிப்பு வரும்னு சொல்லிட்டு நீங்கள் சிபிஐக்கு போனீங்க. அப்போ நீங்கள் தானே பதில் சொல்லணும். அப்போ அது கேள்வி கேட்டால் இப்போ வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய அழுத்தம் அது இதெல்லாம் பேசினா இது எப்படி நியாயமாக இருக்கும்? இதில் மத்திய அரசாங்கம் எங்கே வந்தது? இதில் வந்து என்டிஏ கூட்டணி எங்கே வந்தது? சிபிஐக்கு போங்க வாங்கன்னு சொல்லி என்டிஏ கூட்டணியாக கூட்டு போச்சு. இவர்கள் தானே தானாக தானே சென்று போனார்கள். அங்கேயே போய் வட்டம் அடித்து எப்படியா சிபிஐயில் கொண்டு வரணும்னு சொல்லி இவங்க தானே போனாங்க, இவர்களுடைய ஆதரவாளர்கள் தானே சென்றார்கள். அப்போ இது எல்லாமே போய் மக்கள் வந்து இதை வந்து பார்த்து கொண்டு தானே இருக்கிறார்கள். தமிழக மக்கள் வந்து இளிச்சவாயர்கள் கிடையாது இவங்க நினைக்கிற மாதிரி. ஸோ எல்லாமே அவங்களுக்கு தெரியுது. அடுத்த விஷயம் இன்னொன்று கேட்டிங்க, அவர்கள் வந்து விசாரணை முடிந்து விட்டதுன்னு சொன்னாங்கன்னு சொன்னீங்க. விசாரணை முடிந்து விட்டதா, விசாரணையில் என்ன நடந்தது, விசாரணையில் என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட்டது என்பதையெல்லாம் விசாரணை அதிகாரிகள் சொல்லாத வரைக்கும் இது எல்லாமே ஒரு அசம்ஷன் தான். புரியுதுங்களா? அந்த ரூம்குள்ள என்ன நடந்ததுன்னு தெரியாம இதை கேட்டிருக்கலாம், அதை கேட்டிருக்கலாம், இதை தான் வாய்க்கு வந்ததை பேசுறாங்க. விஜய் பதில் சொல்லலை 4 பேர் சொல்றாங்க, விஜய் எதிர்த்து பேசிவிட்டார் 4 பேர் சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு அசம்ஷன்ல இங்க உட்காந்து இது நடந்திருக்கும் என்று இவர்களாக ஒரு யூகங்களால் பேஸ் பண்ணி ஒரு ஸ்டோரி சொல்லிக்கிட்டே இருக்காங்களே ஒழிய ஒரு விஷயத்தை பொறுத்தவரை சிபிஐயா இருக்கட்டும், எந்த என்கொயரி ஏஜென்சியா இருக்கட்டும், நம்ம தமிழ்நாடு காவல்துறையா இருக்கட்டும், அதை முடிகின்ற வரை அவர்கள் வெளியில் தெரிவிக்க மாட்டார்கள். இதுதான் உண்மையான விஷயம். ஸோ இதுல வந்து இவர்களுடைய கருத்துக்களுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சிபிஐன்றது ஓன் பாடி அப்படின்றதா, நான் சென்சர் போர்டு அப்படின்றது மத்திய அரசுக்கு அடுத்தது வர. இப்போ நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து என்னுடைய தொழிலை விட்டு மக்களுக்கு நான் பணிபுரிய வந்திருக்கிறேன்னு சொன்னாரையா இல்லையா? சொன்னாரு. கோட்டு படத்தோட என்னுடைய இது முடிஞ்சிச்சு, நான் இனிமேல் நடிக்க மாட்டேனார். அதுக்கப்புறம் ஜனநாயகன் ஒரு படம் எடுக்கிறேன். இப்போ அவருடைய ஆசை வந்து அளவில்லாமல் போய் கொண்டிருக்கிறது. இப்போ ஜனநாயகன் முடிஞ்ச உடனே அடுத்தது எலெக்ஷன் முடிஞ்சோடனே இல்லை மக்களுக்கு நான் சில விஷயம் சொல்லி இன்னொரு படமும் போவார். ஏன்னா சொல்லுவாங்க இல்லையா, ஆடின காலம் பாடின வாயை நிற்காதுன்ற மாதிரி அவரால் நடிக்காமல் இருக்க முடியாது. ஏன்னா அந்த நடிப்பின் மூலமாகத்தான் அவர் இந்த நிலையை அடைந்திருக்கிறார். இன்னொன்று, இந்த நடிப்பின் மூலமாக வந்த கூட்டத்தை இவர் வந்து அரசியலாக்க பார்க்கிறார். இது எப்பவுமே நடக்காது. இவங்க எல்லாரும் என்ன கம்பேர் பண்றாங்கன்னா, எம்ஜிஆரையும் இவரையும் கம்பேர் பண்ணி பேசுறாங்க. எம்ஜிஆருக்கு வந்து கூட்டம் வந்ததுன்றாங்க. ஆனால் எம்ஜிஆர் முதல்லேயே அரசியலில் இருந்தார். திமுகவினுடைய யார் அதிகாரத்தில் வர வேண்டும் என்பதை நிர்ணயிக்கக்கூடிய அந்தஸ்தில் அவர் இருந்தார். அவர் வந்து ஒரு அடிப்படை தொண்டராக அதில் பணியாற்றி இருக்கிறார். அண்ணாவின் அவருடைய இதில் வந்து அவர் பேரறிஞர் அண்ணா அவர்களுடன் அவர் பணியாற்றி இருக்கிறார். பேரறிஞர் அண்ணா அவர்களை பலமுறை கூடுக உன்னுடைய தாமரை முகத்தை வந்து காட்டிவிட்டு செல்லப்பான்னு சொல்லி கூப்பிட்டு அவர் வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து பேசிட்டு போங்கன்னு சொல்லி கூப்பிட்ட காலங்கள்லாம் இருக்கிறது. இப்படி அவர் தலைவர்களுடன் இருந்து அவரிடம் அரசியலை கற்று அந்த அரசியலின் காரணமாக மக்களுக்கு எதிராக செயல்பட்ட கருணாநிதி அவரிடம் கேள்வி கேட்ட பொழுது அவர் வந்து கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டாரே ஒழிய இவர் வந்து புதுசா வந்து தனக்கு சேர்ந்த அந்த மக்கள் கூட்டத்தை நடிகருக்காக பின்னால் வந்த கூட்டத்தை அவர் மாற்றல. அவர் ஆல்ரெடி அவருக்கு வந்து அரசியலுக்கும் பொது வாழ்க்கையிலும் அவருக்கு ஒரு கூட்டம் இருந்தது. இவருக்கு ஒண்ணுமே கிடையாது.
இவர் வெறும் நடிகர் மட்டும்தான். என்ன பொறுத்த வரைக்கும் இவர் வெறும் நடிகர். இவ்வளவு நாளைக்கு ஸ்கிரீனுக்கு பின்னால் நம்மளுக்கு அங்கே நடிச்சிட்டு இருந்தார், இப்போ பொதுமக்கள் முன்னால் நடிக்கிறாரு. ஸோ இவ்வளவுதானே ஒழிய நீங்க என்ன ஸ்டாண்ட் எடுத்தாலும் அதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது. ஆனால் ஜனநாயகத்தை பற்றி பேசும்பொழுது நீங்க ஆல்ரெடி எனக்கு வேண்டாம், நான் வந்து அவ்வளோ பெரிய தொகையை வாங்கி கொண்டிருந்த ஒரு நடிகன் என்னுடைய வருவாயை விட்டு விட்டு வந்தேன்னு சொன்னீங்க. இந்த ஜனநாயகன் படத்து வருவாயை நீங்க விட்டுட்டு போங்க. எதுக்கு அதுக்கு இவ்வளவு போராடுறீங்க? அது சட்டப்படி போராடுங்க. அதை எதுக்கு வந்து ஒரு பொலிட்டிசைஸ் பண்றீங்கன்னு கேக்குறேன். அதான் மத்திய அரசு தானே அந்த பிரஷரை கொடுக்குது. அதனால மத்திய அரசு பிரஷர் கொடுக்குது. உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? தணிக்கை துறை வந்து ஒண்ணு சொல்லுதுங்க, எல்லாருக்கும் இந்த படத்துக்கு மட்டும் இல்ல எல்லா படத்துக்கும் பலவேறு பிரச்சனைகள் வந்திருக்கு. ஏன் பத்மாவதிக்கு வரலையா? சொல்லுங்க, எந்த படத்துக்கு வரல? இப்ப இந்த சாவா படத்துக்கு திரும்ப பின்னால பேசிருக்காங்க, பத்மாவதிக்கு வரலையா? எத்தனை படத்துக்கு வரவில்லை? எத்தனையோ படங்களுக்கு வந்து இருக்கிறது. காஷ்மீர் ஃபைல்ஸ்க்கு வரலையா? இங்கே இருக்கிற எத்தனை படங்களுக்கு வந்து இருக்கிறது? எல்லா படத்துக்கும். விஸ்வரூபத்துக்கு வரலையா? தமிழ்நாட்டை எடுத்துக்கோங்க, நான் நாட்டை விட்டு போறேன்னு சொன்னாரே கமலஹாசன். ஸோ எல்லாருமே அப்போ என்ன பண்ணாங்க? லீகலாக அவங்க என்ன பண்ணணுமோ பண்ணுவாங்க. அதை விட்டு விட்டு நீங்கள் பொலிட்டிசைஸ் பண்ணுறீங்க. அதையும் இதையும் சேர்த்து கனெக்ட் பண்ணி வாழ்க்கையை அழிக்க பார்க்கிறார்கள். நீ தப்பா ஒரு படத்தை எடுத்து மக்கள்கிட்ட கொண்டு போனால் அதை காமிக்கணும், அதை ஒத்துக்கணும்னு ஒன்றும் தணிக்கை துறைக்க இது கிடையாது இல்லையா? கட் பண்ண சொன்னதை கட் பண்ணி போட்டால் 10 நிமிஷம் கூட படம் வராதுன்றாங்க. அப்போ டாக்குமெண்ட்ரி இப்போ டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி காமிச்சிட்டு போங்க. நீங்கள் தான் வருவாய் வேண்டாம்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ நீங்கள் பேசுறது என்ன, இப்போ இதில் சொல்லுறது என்ன, செய்யறது எல்லாத்துக்கும் வந்து மேலே இருக்கிறவன் பார்த்துப்பான், மேலே இருக்கிறவங்க எல்லா குற்றத்தையும் மத்திய அரசாங்கத்தை சொன்னால் நீங்கள் அப்போ கட்சி நடத்தவே தகுதி இல்லாதவராச்சு. கட்சி பிரச்சனையை கட்சியாக பாருங்க, அந்த படத்தை பிரச்சனையை ஒரு திரைப்பட நடிகராக பாருங்க. ரெண்டுத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி என்ன போட்டு கொள்றாங்கப்பான்ற மாதிரி கத்திட்டு இருந்தா இதெல்லாம் நடிப்பு தான். இதான் சொல்றேன், இதெல்லாம் நடிப்பு, இவர்களுடைய ரத்தத்தில் ஊறிய ஒரு விஷயம். அப்போ இதெல்லாம் கேட்டு மக்கள் ஏமாற மாட்டாங்க. இப்படி வந்து ஒரு கூட்டத்தை கூட்டி வைத்து வேணா இவர்கள் என்ன சொல்லலாம், திரும்ப இதை சொல்லிட்டே இருக்கலாம், எங்களை வந்து மத்திய அரசு வஞ்சிக்கிறது அப்படி இப்படின்னு. அதாவது இதுல சிபிஐட்ட போனது விஜய், அதுல எந்த மாற்று கருத்தும் அவர்களே கூற முடியாது. அவங்க போனாங்க, இப்போ அவங்கள்ட்ட கேள்வி கேட்கறாங்க, பதில் சொல்லணும். இப்போ இவங்க என்ன நினைச்சிருக்காங்க? அப்போ அந்த அளவுக்கு தற்கூறிகள் அவர்கள். சிபிஐட்ட நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்து நம்மளை கூப்பிட்டு விசாரிக்க மாட்டாங்கன்ற அளவுக்கு தற்கூறிகள் தான் அவர்கள். நிஜமாகவே தற்கூறிகள் தான். மீடியாலாம் சொல்ற மாதிரி நிஜமாவே தற்கூறிகள் தான். அப்போ அந்த இதை கூட அவங்களால ஏற்றுக்க முடியல, எங்களை கேள்வி கேட்கக்கூடாது அப்படிங்கிற மனநிலையில் இருந்தால், அது தெரியாமல் அவர்கள் கொடுத்திருந்தால் உண்மையான தற்கூறிகள் தான். அதில் முதல் தற்கூறி விஜய் என்பவர். சிவாஜி மகாராஜுடைய மகன் ஷாம்பாஜி அவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி எடுத்தது தான் வந்து சாவா திரைப்படம். அதில் அவுரங்கசீபுடைய கொடுங்கோல் ஆட்சி பற்றியெல்லாம் வந்து குறிப்பிடப்பட்டது, எந்த அளவுக்கு ஷாம்பாஜி அவர்கள் கொல்லப்பட்டார் அப்படின்னு. அந்த படத்துக்கு இசையமைத்தது வந்து ஏஆர் ரஹ்மான் அவர்கள் தான். ஆனால் சமீபத்தில் அவர் வந்து சாவா படத்தை நோக்கி இது வந்து ஒரு பிரிவினைவாதத்தை வந்து வெளிப்படுத்துகிற படமாக இருக்குது. அதில் முக்கியமான கோர் வந்து வீரம் அப்படின்றத மட்டும் நம்ம எடுத்துக்கலாம், மற்றபடி அந்த படம் வந்து ஒரு பிரிவினைவாதமான படம் தான் அப்படின்னு தான் இசையமைத்த ஒரு படம். அண்ட் பாலிவுட்டில் தொடர்ந்து மாதிரியான பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தும் படங்கள் இருக்குது அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட் முன் வச்சு இல்ல. ஏஆர் ரஹ்மான் அவர்கள் கூறிய கருத்து அவருடைய சொந்த கருத்து, அவர் எப்படி வேணா கூறலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இஸ் a staunch முஸ்லிம், புரியுதுங்களா? அது பல இடங்களில் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதை பத்தி ஒன்றும் ஒரு பெரிய நம்ம கருத்தை கூற முடியாது, அவருடைய சொந்த விஷயம் அது. ஆனா இந்த படத்தை பொறுத்தவரை, இன்றைய காலகட்டத்தில் இந்த படங்களை பொறுத்தவரை நீங்க பாத்தீங்கன்னா, இந்த படங்கள் எல்லாமே எந்த வரிசையில் எடுக்கப்படுகிறது என்றால், இப்போ நீங்க வந்து பாகுபலின்னு ஒரு படம் வந்தது, அதுல எந்த முஸ்லீமும் காமிக்கல, கரெக்டுங்களா? அதில் முஸ்லீமோ கிறிஸ்டியன்ஸோ இன்வேடோ ஒன்றும் இல்லை. உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த அமைப்பை சார்ந்த அண்ணன் தம்பிக்குள்ளே இப்போ 2 பேரும் யாரை தூக்கிட்டு போகிறாங்க? சிவ வழிபாடு செய்யக்கூடிய இந்துக்கள். அவர்களுக்குள்ளேயே சண்டை நடக்கும்போது அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறாங்க, கரெக்டுங்களா? ஒருத்தருக்கு ஒருத்தர் அவருடைய மனைவியை வந்து இதில் கீழே வச்சுட்டு அந்த அம்மா வந்து கடைசி வரைக்கும் இது பண்ணுற மாதிரி ஒரு அப்போது அந்த காலகட்டத்தில் நடந்த சில விஷயங்கள் அப்படித்தான் இருந்திருக்கும். அப்போ இஸ்லாமியர்கள் வந்தபோது இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் அங்கே வாழக்கூடிய மன்னர்களுக்குமான பிரச்சனை. இது இந்து முஸ்லீம் பிரச்சனை கிடையாது, பவருக்கான பிரச்சனை, யார் ஆள்வது என்பதான பிரச்சனையை ஒழிய இதில் வந்து இந்து முஸ்லீம் பிரச்சனை கிடையாது, புரியுதுங்களா? அப்போ இந்த 150 வருட காலத்துக்கு மேலாக ஆண்ட இஸ்லாமியர்கள் இவர்களை அனைவரையும் மாற்றணும்னா அன்னைக்கு இஸ்லாமிய நாடா மாத்திருப்பாங்களே. அவரவர்கள் அவர்களுடைய வழிபாட்டை செய்து கொண்டு தான் இருந்தார்கள். ஜிசியா வரின்னு ஒரு வரி இருந்தது, அக்பர் அதை எடுத்தாரு. காசிக்கு போகணும்னா நீங்க வரி கட்டிட்டு போகணும்னு ஒன்று வச்சிருந்தாங்க, அதை எடுத்தாரு அக்பர். ஆனால் அக்பரையும் மோசமானவர்னு பேசுவாங்க. அக்பருடைய காலகட்டம் மிகப்பெரிய காலகட்டம், அங்கே மக்கள் வந்து அமைதியாக வாழ்ந்தார்கள்னு வரலாறே சொல்லுது. ஸோ இப்படித்தான் சில மன்னர்கள் சரியாக இருந்திருப்பார்கள், சில மன்னர்கள் வேற மாதிரி இருந்திருப்பார்கள். இந்த கேள்வி என்னன்னா, சில வரலாற்று உண்மைகளை வெளிப்படையாக ஓப்பனாக இதுதான் நடந்தது என்று சொல்ல முடியாது. சினிமாவில் அந்த வரலாற்றை தழுவி எடுக்கப்பட்டது என்பதுதான் அவர்களுக்கு டைட்டில் கார்டிலே போட்டுருவாங்க. ஏன்னா வரலாறை அப்படியே உண்மையாக காமிக்க முடியாது. வரலாற்றை உண்மையாக காமிக்க வேண்டும் என்றால் அது டாக்குமெண்ட்ரி. சினிமா என்றால் அந்த கமர்ஷியலைசேஷன் இருக்கும். வ.உ. சிதம்பரனார் பற்றி இங்கே படம் எடுத்தாங்க, கப்பலோட்டிய தமிழன் படம் எடுத்தாங்க. ஸோ கப்பலோட்டிய தமிழன் படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அந்த வசனங்களும் அவருடைய அந்த எமோஷனல் நடிப்பும் தான் அங்கே பேசப்பட்டது. அங்கே வந்து சில காட்சிகள் கூட இருக்கிறவங்களோட சில காட்சிகள் சேர்க்கப்பட்டது. வீரபாண்டிய கட்டபொம்மன்
ஸோ இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லா விதமான எந்த வரலாற்று ஆய்வு பட பீரியாடிக் ஃபிலிமே இல்லை இந்த மாதிரி வந்து பயோகிராஃபி இருந்தாலும் அதில் கருத்துக்கள் மிக்ஸ் பண்ணப்பட்டு தான் இருக்கும். இதில் இன்னொரு மிக்ஸ் பண்ணப்பட்ட கருத்தும் இருக்குது. என்னன்னா இந்த படத்தில் காணப்படுகின்ற 2 கானோஜி அண்ட் கனோஜி அவங்க 2 பேருடைய சார்பில் அவர்களுடைய வாரிசுதாரர்கள் இப்போ கேஸ் போட்டிருக்காங்க, டெஃபமேஷன் போட்டிருக்காங்க. ஏன்னா எங்களுடைய முன்னோர்களை நீங்கள் தவறாக இந்த படத்தில் டிபிக்ட் பண்ணியிருக்கீங்க, அவர்கள் எட்டப்பன் மாதிரி காமிச்சிருக்கீங்க நாங்கள். ஸோ ஆக மொத்தம் அந்த எட்டப்பன்கள் யார்? அதே கம்யூனிட்டி சேர்ந்தவங்க தானே. ஸோ நீங்கள் ஏன் இதை கம்யூனல் வைரலாக பார்க்குறீங்க? அந்த காலத்தில் நடைபெற்ற பவருக்கான ஒரு அரசை அமைப்பதற்கான ஒரு அரசாளுவதற்கான அந்த போட்டி தான் அதே ஒழிய அதில் மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்பதை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டுமே ஒழிய இது நடக்கலை, இது நடந்துச்சு, இவர் இப்படி காமிச்சிட்டாரு, அது அப்படி காமிச்சு எப்போ இவர் கதை சொல்லாமலா, ஏஆர் ரஹ்மான் கதை சொல்லாமலா அதை போய் எடுத்திருப்பாங்க? ஏஆர் ரஹ்மான் கதை சொல்லியிருப்பாங்க இல்லையா? எல்லா காட்சியும் சொல்லியிருக்க மாட்டார்கள், பட் கதை என்னன்னு தெரியும். இப்போ நம்ம நாட் படித்தாலே நம்மளுக்கு தெரியும் இதெல்லாம் நடந்ததுன்னு தெரியும். இதில் முக்கியமான சீனே அவர் வந்து தூக்கிலிடப்படுகிற சீன் தான். அந்த தூக்கிலிடப்படுவதற்கு காரணமாக இருப்பவர்களும் 2 பேர் தான். அந்த அவருடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான். அப்போ அவங்க வந்து அவுரங்கசீப்புக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா அப்போ அவர்கள் சமுதாயத்தில் எட்டப்பன்கள் இருந்திருக்கிறார்கள் என்று வெளியில வருது இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து நீங்க வந்து பர்டிகுலரா இந்த கம்யூனிட்டி தாக்குறது இல்லை இந்த கம்யூனிட்டியை மோசப்படுத்துறது எடுக்கக்கூடாது. நான் இன்னொரு கேள்வியும் வெகு காலமாக என் மனதில் இருக்கின்ற ஒரு கேள்வி, பத்மாவதி படம் வந்தபோது பெரிய கொந்தளிப்பு நடந்தது இந்த அமைப்புகள் சார்பில். அப்புறம் அவங்க ஒத்துக்கிட்டாங்க, பத்மாவதி படம் வெளியில் வந்தது. அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அலாவுதீன் கில்ஜி என்பவர் மிகவும் கேவலமாக காட்டப்பட்டார் அந்த படத்தில். ரைட்டுங்களா? ரொம்ப கேவலமாக. அதாவது அவர் எப்படி காட்டப்பட்டார் என்றால் ஒரு மது இருந்தது, மாது இனம் தவறாக இருப்பது, டிரான்ஸ்ஜெண்டரோடு இருப்பது, அதாவது 24 மணி நேரமும் போதையில் இருக்கக்கூடிய ஒரு ஆளாக காமிச்சாங்க. அப்போ ஒரு இஸ்லாமிய சமூகம் கூட மன்னர்கள் இஸ்லாமில் இது மது தடை செய்யப்பட்டு இருக்கிறது, அவரை தவறாக காமிக்கிறார்கள், ஏன் போட்டி போடல, ஏன் வந்து ஒரு அறிக்கை கூட இல்லையா அவங்க? புரியுதுங்களா? ஸோ இது என்னன்னா சில சமூகங்களில் எல்லா இப்படி தவறாக காண்பிப்பதும் தவறு. கண்டிப்பாக புரியுதுங்களா? அது அவரை வந்து ரொம்ப வந்து ஒரு அதாவது இஸ்லாம் என்பதில் மது வந்து ஹராம். ஆரம்ப காலகட்டத்தில் ப்ராஃபட் முகமதுடைய அவருடைய ஆரம்ப காலகட்டத்தில் மது அருந்தி இவர்கள் இருக்கிறார்கள், அப்பொழுது ஹராம் ஆக்கப்படவில்லை. அதற்கப்புறம் அவருக்கு வகை வந்து இது ஹராம் என்று அறிவிக்கப்பட்ட பிறகு அது ஹராம். அப்படி போதை வஸ்துக்கள் ஹராம் என்று கூறப்பட்டிருக்கும் பொழுது அந்த மதத்தை சார்ந்த ஒரு மன்னன் அந்த மத கோட்பாடுகளை கடைபிடிப்பானா இல்லையா? அப்போ அவன் எப்படி இப்படிப்பட்ட ஒரு கேவலமான வேலையை செய்வான்? ஒரு இஸ்லாமிய அமைப்பு கூட அதை பற்றி ஏன் கேள்வி கேட்கல? அவர்களுக்கு ஏன் தோணவில்லை? இதை பற்றி அவர்கள் ஒரு கேஸ் போட்டுக்கணுமா? இல்லை இது இப்படி டிபிக்ட் பண்ணியிருக்காங்க, இது தப்புன்னு கூட கேஸ் போடலையே. இந்துக்கள் அவர்கள் போராடினாங்கல்ல, நம்மளும் போராடி இருக்கணும் இல்லையாங்க? போராட்டம் நசுக்கப்படட்டும், போராட்டம் மறுக்கப்படட்டும், இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி அவர்கள் வந்து ஆதிக்கம் செலுத்த என்ன வேணா இருக்கட்டும், ஏன் ஒரு லீகலாக கூட நம்ம போகல? ஏன் வாய்ஸ் ரைஸ் பண்ணலையே? ஏன் வாய்ஸ் ரைஸ் பண்ணல? அப்புறம் வந்து கேட்டால் எல்லா தப்பையும் கூப்பிட்டுட்டு அவங்க பண்ணிட்டாங்க இவங்க பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் தப்பு. ஏஆர் ரஹ்மான் அவர்கள் தெரிந்தே தான் அவர் வந்து ஒரு இசையமைத்திருக்கிறார். அவர் வந்து ஒரு கமர்ஷியலாக நான் ஒரு சினிமா இசையமைப்பாளன் என்ற முறையில் இசையமைத்து விட்டு இன்றைக்கு அதுக்கு வந்து கருத்து தெரிவிப்பது என்பது என்னை பொறுத்தவரை தவறான ஒரு விஷயம். ஏன்னா அன்றைக்கே இது தெரிஞ்சுன்னா நம்ம இசையமைக்க மாட்டேன்பா, நீ யார்ட்டையாவது போய்க்கோன்னு சொல்லியிருக்கலாம். கங்கனா ரனாவத் கேட்குறாங்க இல்லையா, எம்பி அவர்கள் கேட்கிறார்கள் இல்லையா, என்னுடைய எமர்ஜென்சி படத்துக்கு நீங்கள் நான் காது கொடுத்து கூட கேட்கல. So at least you don't have the courtesy to call me and discuss with me. அப்படிங்கறதுல என்ன தவறு இருக்கு? பேசுறதுக்கான டைம் கூட கொடுக்கலையே. You have not given time என்றது தான் அவங்க क्वेश्चन. நீ இசையமைக்காம போங்க, எனக்குரிய இம்பார்ட்டன்ஸ் எனக்குரிய அந்த ஒரு என்ன சொல்றீங்க பேசிக் ரெஸ்பான்ஸ் கூட கொடுக்கலையே அப்படின்னு கேக்குறாங்க. அது ஒரு கேள்வி. இப்ப நான் வந்து பாஜகவை சார்ந்ததுனால தான் அந்த ஒரு உதாரணம் கேட்டேன், அதுவும் கேக்குறாங்க. ஸோ இதான் சொல்றீங்க, நீங்க வந்து எல்லாத்தையுமே பொலிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா எல்லாமே பொலிட்டிசைஸ் ஆகும். ஆனால் கடந்த இப்போ சில வருடங்களாக என்ன ஆகுது, எல்லாத்தையுமே பொலிட்டிசைஸ் பண்ணி தான் பார்க்குறாங்க. சினிமா வந்து என்டர்டெயின்மெண்ட்டு அது முழுமையான வரலாறு இருக்க முடியாது. அப்படி முழுமையான வரலாற்றை தழுவி எடுக்கப்பட்டாலும் அந்த வரலாற்றில் இருக்கின்ற உண்மைகளை படித்து பார்த்து தெளிவுபடுத்திக்க வேண்டியதுதான் அவங்களுடைய கருத்தை ஒழிய இதனால் வந்து அவுரங்கசீப் வந்து ஒரு சாரார் அவுரங்கசீப் கெட்டவன் சொன்னாலும் ஒரு சாரார் அவுரங்கசீப்பை வந்து கொண்டாடுவரும் இல்லை. அவர் ஒரு சாதாரண ஒரு அரசாங்கத்தை ஆள்கின்ற ஒரு அரசனாக இறந்திருக்கிறாரே ஒழிய அவர் படோடோபம் மிகுந்த மன்னன் இல்லை என்பதுதான் ஒரு கருத்து. தாஜ்மஹால் கட்டினதை எதிர்த்திருக்காருன்றது அவருடைய ஹிஸ்டரியிலே இருக்கு. கரெக்டுங்களா? ஸோ எல்லாமே இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் நான் என்ன சொல்றேன், ஒரு படம் வந்ததுன்னா அந்த படத்தை படமாக பாருங்கள். கண்டிப்பாக இருக்குங்க, எல்லா சூழ்நிலையும் படம் வரும். ஏன்னா படத்தின் மூலமாக திரைப்படத்தின் மூலமாகத்தான் சுதந்திர போராட்டத்திற்கான எழுச்சி கொடுக்கப்பட்டது.
KP சுந்தராம்பாள் அவர்கள் பாடிய பாடல்களால் மக்களிடையே வந்து அந்த சுதந்திர போராட்ட உணர்வு கொடுக்கப்பட்டது. பாரதியார் பாடல்கள் எவ்வளோ பாடல்கள் போய் தான் மக்கள்கிட்ட வந்து அந்த உணர்ச்சி கொண்டாடப்பட்டது. எத்தனையோ திரைப்படங்கள் மூலமாகத்தான் வந்து எத்தனையோ பல மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. ஸோ இப்படிலாம் இருக்கும்போது நான் என்ன சொல்கிறேன், அதன் மூலமாக ஒரு மக்களுக்கு ஒரு கருத்தை சொல்லுங்கள். நடந்து முடிந்த ஒரு விஷயத்தை போட்டு கிண்டி கிளறி அதை அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்து மக்கள் மனத்தை ஸ்பாயில் பண்ணது இனிமேல் வருங்காலங்களில் டேரக்டர்ஸ் நிறுத்தணுங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்தமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி.